ஹலோ ஹாப்பி சோல்ஸ். ரொம்ப நாளாக நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் இந்த ஸ்டீமர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேத்தி தான் வந்து ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ பிஜிஎன் பிராண்டில் ஸ்டீமர் 2 டயர் 20 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நேற்று ஈவினிங்காக வந்து பிரித்து பார்த்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டி. அதுவும் இல்லாமல் மேலே வந்து கிளாஸ் லெட்டு. ஸோ கீழே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது. அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்டீமர் வச்சு எது வேணாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த கீழே உள்ள பாத்திரத்தில் வந்து நம்ம கிரேவி அது மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். மேலே கிளாஸ் லிட்டு வேறு கொடுத்துருக்காங்க. நல்லா அழுத்தமாக இருக்குது, பாத்திரமும் சூப்பராக இருந்தது. ஸோ இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி நேற்று வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி லஞ்சு வந்து விறகடுப்பில் தான் வந்து சமைச்சோம். ஸோ இது வந்து எங்களுக்கு புதுசு கிடையாதுங்க, நாங்கள் நிறைய தடவை இது மாதிரி சமைச்சிருக்கோம். ஆனால் சிலிண்டர்லேயே சமைச்சவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ உங்கள் ஊர்லலாம் சிலிண்டர் எப்படி ஓடிபி நம்பர் வருதா, ஃபோன் பண்ணோடனே இல்லை வரலையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வந்து ஃபோன் வந்து நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் வருது. ஸோ அதனால் வந்து லஞ்செலாம் வந்து இதில் பண்ணிடலாம். காலையில் டிஃபன் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதியம் லஞ்ச் வந்து நாங்கள் வந்து சிலிண்டரை சேவ் பண்ணுறதுக்காக இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலா மீன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய்லாம் அரைச்சி விட்டு வச்சோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் காலையில் வந்து பசங்களுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாலே அதே மெத்தடில் பன்னீரும் பட்டாணியும் போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பசங்களும் ஸ்கூலுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரியான வெயிலுங்க, இந்த விறகடுப்பில் சமைச்சது அதுவும். ஸோ வந்து லெசி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து உர ஊற்றின தயிர் நல்லா பசும்பாலில், அதனால் வந்து ஜூஸர் எடுத்து வச்சு நல்லா தயிரை தாராளமாக அள்ளி கொட்டிக்க வேண்டியதான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லெசி பிடிக்கும்னு சொல்லுங்கள் வெயில் டைலத்தில். ஸோ வெயில் இப்பயே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. சரி ஓகே லெசி போட்டு குடிச்சிடலாம், தயிர் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு லெசி தான் போட்டிருந்தோம். தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது அப்படியே வந்து மிக்சியில் வச்சு அப்படியே அரைக்க வேண்டியதான். ஸோ நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா அது வந்து தயிர் கெட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அரைச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணியாக இருக்கணும். லெசி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணும்போது சில கடையிலலாம் வந்து இந்த பால்கோவாலாம் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. அதை அரைச்சி அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். இதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஜீனி போட்டு குடிச்சு பாருங்களேன், சொர்க்கத்தாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நானுமே இப்போ தான் வந்து லெசி போட்டு குடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி